இந்த இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். குழந்தை வருதுங்க, இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சதுங்க, மாசமாக இருக்கிறதுங்க, தலைப்பிரசவமாக குழந்தை வருதுங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன் கேளுங்கத்தே. குழந்தை இப்போ வந்து மாசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெற்றவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படின்னு பொறுப்பாக ஒன்றும் சொல்லி கொடுக்குறதே இல்லை பார்த்துக்கோங்க. அப்படித்தான் வந்து சொல்லிக் கொடுக்காம அதுகளுக்கு ஒன்றும் விவரம் தெரியாமல் முத பிரசவமாக இருக்கிறதுக்கு பல மிஸ்டேக்கை பண்ணி விட்டுருதுங்க. அப்படித்தான் எனக்கு தெரிஞ்சபடிக்கு பிரசவம் பற்றி ஆச்சு. ஆனவுள்ள வந்து என்ன இருக்குது, திடீர்னு பார்த்துக்கோங்க குழந்தை பிறந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே காய்ச்சல் பார்த்துக்கோங்க. காய்ச்சல் என்ன விடாமல் அடிக்குது, என்னதான் இருக்கும் சரி சின்ன குளிச்சதுனால வந்தாலும் வந்திருக்கும் அப்படின்ட்டே விட்டுட்டாங்க. ரொம்ப அழுகலியாக காய்ச்சல் அடிச்சு. அப்போ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு ஓடுனா அங்கே போய் பார்த்தா கீழே புறப்புறுப்பில் தையல் போடுவாங்கல்லைங்க, அந்த தையல் பிரிஞ்சிடும். தையல் எப்படிமா பிரியும்? புருஷ மண்டாட்டி இருந்ததுனால தான் பிரிஞ்சு. 3 நாளையில் போய் யாராவது புருஷ மண்டாட்டி இருக்க முடியும், குடும்பம் நடத்த முடியுமாங்க? அந்த நரசு அப்படி வையுது. ஏங்க உங்களுக்குலாம் என்னமாச்சு அறிவு இருக்கா? படிச்சிருக்கிய? 3 நாளில் பிள்ளை பற்றி 3 நாளில் போய் குடும்பம் நடத்திட்டாண்டா. அவள் தாய் வீட்டில் இருக்கையில் புருஷன் ஊரில் இருக்கையில் எப்படி குடும்பம் நடத்துவா? என்ன இப்போ எப்படி நடந்துச்சு? பாத்ரூமில் போய் என்னத்தை எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்பையில என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்? இந்த அப்புறம் விவரமாக கேட்டால் அப்புறம் சொல்கிறா, இது மலம் போகையில் ரொம்ப டைட்டாக போயிருந்துக்கிட்டே. டைட்டாக போனதுனால அது முக்கி இருந்ததுனால அந்த தையல் வந்து வெடிச்சிருச்சு. தையல் வந்து விட்டதுனால பார்த்துக்கோங்க பிள்ளைக்கு மேற்கொண்டு காய்ச்சல் அடித்து உதிச்சு கை காலெலாம் இழுத்துக்கிட்டு பிக்ஸு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அதனால குழந்தை பெற்ற பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்க்கணும். குழந்தை பெற்றவங்க டைட்டாக மலம் போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி குடிக்கணும், வாழைப்பழம் அது அங்கேயே ஆஸ்பத்திரியிலே மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை கூட எதுக்குன்றீங்க? மலம் கழிக்கிறது வந்து கலகலன்னு போகிறதுக்காகத்தான் அதை கொடுக்குறது. அதெல்லாம் முழுங்குங்கத்தே. அதெல்லாம் முழுங்கி நான் கரெக்டான அந்த இதுகளில் ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கக்கூடாது. லேசாக இருந்துட்டு வந்துடணும். அப்புறம் திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப கூட போய்க்கிறணும். அது மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கடா. அதுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த புண்ணை ஆற்றி ஒரு 10-20 நாள் அங்கேயே ஆஸ்பத்திரியிலே இருந்து அதுக்கப்புறம் இப்போ தையல் போட்டு இப்போ வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துருக்காங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு இப்போ வந்தோம். அது மாதிரி இருந்துடாதீங்கடா. ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை பெற்ற வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ தாய் தகப்பங்க பிள்ளைய கொஞ்சம் வந்தவங்க விருந்தாடி வந்தவங்க துட்டு என்ன வாங்கிட்டு வந்தாங்க, என்ன செட்ஸு பார்த்துக்கிட்டு தெரியும். இந்த வேலையில் இருக்கக்கூடாது. பிள்ளையை கவனிக்கணும். பாத்ரூம்குள்ளே உணவுல என்ன ரொம்ப நேரம் அடியே என்ன ரொம்ப நேரம் குளிக்கிறதே ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது. லேசாக குளிச்சுட்டு ஓடியா வந்துடுறேன். பிள்ளைக்கு பாலுக்கு கவிச்சு அடிக்காம குளிக்கிறது. லேசாக குளிச்சுட்டு சுடு தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு ஓடியா வந்துடுறேன். மஞ்சளை பூச்சி குளிச்சுட்டு ரொம்ப நேரம் தண்ணியிலே நிற்கக்கூடாது. இதை ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன இல்லாட்டி இப்படி மாட்டிக்கணும். அப்புறம் மறுபடியும் காய வச்சு மறுபடியும் தையல் போட்டு அப்புறம் அனுப்பியிருக்காங்க. பெரிய சித்திரவதை. பிள்ளை பத்து வெளியேற வரதுக்குள்ள பொம்பளை பிறந்ததே சித்திரவதையில் பிறந்தது. அப்புறம் இதை விட அடுவு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வேற நரசுங்க வேற சும்மா இருக்காமல் அப்படி போனியா இப்படி போனியான்னு மனசை அழுகுறா அந்த பிள்ளை. நான் வஞ்சு விட்டேன், நீலாம் ஒரு நரசாண்டு என்ன நான் சொல்கிறது? லைக் போடுங்க.